Hi, I'm Dr. Ram Chidambaram from Chennai Upper Limb Unit, Alvarpet. இது சென்னை அப்பர் லிம் யூனிட்டுங்கிறது ஆழ்வார்பேட்டையில் டாக்டர் ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களால் தொடங்கப்பட்ட அப்பர் லிம் யூனிட் மையம். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி சென்டர். அதாவது ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட், ஹேண்ட், தோள்பட்டை, முழங்கை, கை முதலிய பாகங்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் மையமாக செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று CULTCON 24 என்று ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதாவது சென்னை அப்பர் லிம் யூனிட் வழியாக டீச்சிங் ப்ரோக்ராம், அதாவது ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ஸ் அண்ட் ட்ரெயினிஸ், ஒரு 400க்கும் மேற்பட்ட ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ஸ் ட்ரைனிங்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. வித் என்னோட 2 இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி, 25 நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து இந்த டீச்சிங் பண்ணுறோம். அதாவது ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா, ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜி இன் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது தோள்பட்டை முட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய தொழில்நுட்பங்கள் இப்போ உபயோகப்படுது. அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்சட் ரியாலிட்டி நேவிகேஷன் வித் HoloLens டெக்னாலஜி முறையாக ஒரு இந்த முட்டு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக பேசுகிறோம். செகண்ட் வந்து விர்ச்சுவல் இம்ப்ளான்ட் பொசிஷனிங் சொல்லப்பட்ட விஐபி டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எல்லாமே ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது தோள்பட்டை முட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிக்சட் ரியாலிட்டி, நேவிகேஷன், பிளானிங் இதையெல்லாம் உட்படுத்தி செய்யும்போது பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வலி குறைவாக இருக்கும். அடுத்த நாளே நமக்கு வந்து கை மூவ் பண்ண முடியும். ஸ்லிங்கெல்லாம் வேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நமக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் குடும்பம் ஷோல்டர் ஜாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சில சமயம் அடிபட்டாலோ, தோள்பட்டை மசில் கிழிஞ்சு போனாலோ, ஜவ்வு பிஞ்சு போனாலோ, ஜாயிண்ட் தேஞ்சு ஆர்த்தரைட்டிஸ் ஆனாலோ இந்த மாதிரி தேஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட 3D பிரிண்ட், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எடுத்தது ஒரு காலம். இப்போ என்னோடய கிளினிக்கில் எல்லா பேஷண்ட்டுக்குமே இதை அசஸ் பண்ணி நாங்கள் 3D பிரிண்டிங் பண்ணி பேஷண்ட்டுக்கே காமிச்சிருவோம். அந்த பாருங்கள், உங்கள் ஷோல்டர் இப்படி தேஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியும்? ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ரிப்பேர் பண்ணலாம், கீஹோல் சர்ஜரி பண்ணலாம். பட் லேட் ஸ்டேஜில் ஆர்த்தரைட்டிஸ் ஆகி தேஞ்சு போய் அடிக்கடி தோல் பட்டு நழுவி வருகிற ப்ராப்ளமோ, இல்லை கை தூக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், கை பின்னாடி கொண்டு போக முடியாமல் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ட்ரீட்மெண்ட். இதுலேயும் பர்டிகுலர் ரிவர்ஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம். அதாவது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், தோள்பட்டை ஜாயிண்ட்டு, அதை திருப்பி பால் மேலே வச்சு சாக்கெட்டு கீழே வச்சு பண்ணுறதுக்கு பேர் ரிவர்ஸ் ஷோல்டர், தலைகீழ் முட்டு மாற்று சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வந்து வெற்றிகரமாக இருக்கும். அதை பற்றியும் லான்ச் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் பண்ணுறோம். இரண்டாவதாக, பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ இடுப்பு முட்டு மாற்று, முழங்கால் முட்டு மாற்றுன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் தோள்பட்டை முட்டு மாற்றுனா யாருக்கும் டக்குன்னு தெரியாது, அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அதனால ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். 24 hour ஹெல்ப்லைன் ஃபார் அப்பர் லிம் ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு தோள்பட்டை, முழங்கை, கை இந்த மாதிரி அறுவை சிகிச்சை ஒரு தொடர்பாகவோ, இல்லை அதை பற்றிய ப்ராப்ளத்தை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணுன்னாவோ, இல்லை ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி அட்வைஸ் வேணும்னாலோ, இல்லை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னாலும் நீங்கள் 24 hours அந்த ஹெல்ப்லைனை கால் பண்ணலாம். அவர் ஸ்டாஃப் வில் பி ஏபிள் டு கைட் யூ. அதுவும் ஒரு இன்னைக்கு ஈவினிங் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த CULTCON 2024 மீட்டிங் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மெடிசன்லாம் தேவையில்லைங்க. அதாவது ஷோல்டர் ஆர்த்தரைட்டிஸ், முட்டு மாற்று சிகிச்சையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்னோட ப்ராக்டிஸில் அடுத்த நாளே பேஷண்ட்டு கையை அசைக்கலாம். கட்டோ, பேண்டேஜோ, ட்ரெஸ்ஸிங்கோ எதுவும் கிடையாது. 2 நாளில் அவங்க ஷவர் எடுக்கலாம், கை மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஒரு மேஜர் ஆப்ரேஷன் சொல்லும்போது பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும், மேக்ஸிமம் 5 to 10 days. அதுக்கப்புறம் அதாவது இந்த ப்ரொசீஜரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸான ஜாயிண்ட்டு. இப்போ ஹிப்பு நீ ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கிடையாது. இது ஒரு சின்ன இவ்வளோதான் சாக்கெட். அந்த சாக்கெட்டுக்குள்ளே துல்லியமாக நம்ம அது காம்பனன்ட்ஸை பொருத்தி அதை பண்ணணும். இப்போ என்னோடய ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு யூகேயில் ஒரு 12 வருஷமாகவும், இந்தியாவில் ஒரு 10-12 வருஷமாகவும், ஒரு 24 வருஷமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அது சிறப்பு சிகிச்சை மையமாக நம்ம செயல்பட்டு வர்றதுனால அந்த ரிசல்ட் நமக்கு அதிகம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை வால்யூம் சர்ஜரின்னு சொல்லுவோம். இரண்டாவதாக, இப்படி பண்ணும்போது பேஷண்ட்ஸுக்கு அந்த பெயின்லாம் ரொம்ப இருக்காது. பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் ஒரு 2 weeks அப்புறம் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. மொத்தமாக கை முழுசாக தூக்குறதுக்கு அரௌண்ட் 3 months ஆகும். அப்சல்யூட்லி. நீங்கள் பார்க்குறது ட்ரையல், நாங்கள் பார்க்குறது சாஃப்ட்வேரில். இது 3D பிரிண்டிங்.
இதை இந்த சிடி ஸ்கேன் எடுத்து நம்ம மெஷினில் கொடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேஷண்ட்டுக்கு எந்த சாக்கெட்டு எவ்வளவு பில்டப் பண்ணணும், மேலே ஹைட்டு கூட்டணுமா, இந்த சைஸ் போடணுமா அப்படின்னு இது எல்லாத்தையும் விர்ச்சுவலாக பார்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹோலோலென்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெக்னாலஜியை இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம யூஸ் பண்ணி, இதுதான் ஹோலோலென்ஸ் டெக்னாலஜி, மைக்ரோசாஃப்ட் HoloLens 2. இதை வந்து நம்ம வேர் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணமோ அந்த பிளான் பண்ண ஃபீல்டு வந்து இங்கே வரும், ஆப்ரேஷன் பண்ணும்போது வரும். அதை கைடன்ஸோடு நம்ம பண்ணும்போது நம்ம இன்னும் துல்லியமாக அதை பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிலாம் இப்போ வெரி வெரி ஹை டெக்னாலஜி யூஸ்ட் இன் மெடிசன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவா பரவலாக உபயோகப்படுத்தப்படவில்லை. அதாவது இப்போ உள்ள இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட்ஸ் தான். இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட்ஸ் ப்ராசஸஸ் மாத்திரம் அரௌண்ட் 2 lakhs வரும். கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டத்தில் கரண்ட்டில் இது பண்ண முடியாது, ஃபியூச்சரில் மாறலாம். காலையில் வந்து இரும்பு ராடு வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாம், ஆஃப்டர் 20 years 15 years அப்புறம் சைடு எஃபெக்ட் வருது. இது அது மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இது நடக்காது. இல்லை, இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ முட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீ ஹிப்பில் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அதோட ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் வெர்ஷன், அவ்வளோதான். சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி இதை பண்ணாததுக்கான காரணம் சார் நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு டீச்சிங், ட்ரைனிங், அவைலபிலிட்டி, ரிசோர்ஸஸ், ஃபண்டிங் நிறைய இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ.